வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து முருங்கைக்கீரை அடை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இட்லி அரிசி வந்து நான் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இந்த மசூர் தால் சொல்லுவாங்களே, மசூர் தால் இல்லாட்டினா துவரம் பருப்பு, அது ரெண்டத்தில் ஏதாவது ஒன்று 1/2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு 1/3 கப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப். ஸோ இந்த 4 பருப்புமே வந்து நம்ம நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 3 hours கிட்ட ஊற வச்சு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் வந்து கிரைண்டரில் தான் போடணும்னு தேவையில்ல, மிக்சியில் கூட நீங்கள் நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ அரைக்கும் போது நீங்கள் வந்து அதோட சேர்த்து அரைக்கக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இது காஞ்ச மிளகா இருக்குல்லையா, காஞ்ச மிளகாயும் பூண்டும் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு பூண்டு ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தனியாக கூட வெங்காயத்தோட கட் பண்ணி பொடி பொடியாக மாவு அரைச்சதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து முருங்கைக்கீரை நான் வந்து லைக் 1 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அதை மாவில் போடுறதுக்கு முன்னாடி நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து வெங்காயம், அப்புறம் பெருங்காயம், அதுக்கப்புறமா வந்து பூண்டு, சால்ட். ஸோ இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த அடை மாவு வந்து நான் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். எல்லாருமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். லைக் காஞ்ச மிளகா, பூண்டு, அதுக்கப்புறமா வந்து ஸோ அரைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா மாவு அரைச்சதுக்கப்புறம் அதில் வந்து சோம்புத்தூள், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து பூண்டும் வெங்காயமும் இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொடியாக. நீங்கள் இன்னொன்று வந்து சொல்கிறேன், நான் வந்து கெட்டியாக மாவு கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணியாக கூட கொஞ்சம் கரைச்சிக்கலாம். நான் வந்து கெட்டியாக போட்டு தோசைக்கல்ல நான் தேய்க்க மாட்டேன், அதுக்கு பதில் நான் வந்து தட்டுவேன். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த அடையை வந்து நீங்கள் தட்டுறதா இருந்தால் இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு அதை எப்படி தட்டுறது நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ இப்படியே நீங்கள் நல்லா ஃப்ளாட் பண்ணால் சூடாக இருக்காது. உங்களுக்கு ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா அப்படி தண்ணியை நீங்கள் தொட்டுட்டு அப்படியே தட்ட வேண்டியதான். நல்லா தேய்ச்சி நீங்கள் அப்படியே தட்டலாம் ஃப்ளாட்டாக. ஏன்னா நான் கேஸ் கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன், ரொம்ப ஹையில் வைக்காமல் நம்ம தட்டி பண்ணணும். ஸோ இப்போ இந்த பூண்டும் வெங்காயமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சமாக நீங்கள் வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு. பூண்டு வெங்காயமும் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. ஸோ இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும், நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஒரு இட்லி சட்டி மூடி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி மூடிக்கலாம்.
முருங்கைக்கீரை அடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.